கண்டிப்பா கேட்டுக்கணும். நாம யாரார் இடத்துல வராதுன்னு சொல்றார். அத்தியாரியம் மிகுந்த குணமுடையவனிடத்துல வர்றதில்லைன்னு. இது ரொம்ப முதல்ல எடுத்திருக்கிறது. அத்தியாரியம் மிக்க சிறப்பான குணங்கள், அதீதமான தபசு விரதம் எல்லாம் வச்சிருக்கானோ இல்லையோ, அவங்ககிட்ட லட்சுமி வரமாட்டாள். அதி தாத்தாரம் கணக்கு வழக்கு தெரியாம அளவு தெரியாம கொடுக்கிறானோ இல்லையோ, அவனிடத்துல லட்சுமி இருக்க மாட்டாள். அதிசூரம் ரொம்ப பெரிய வீரனாக இருக்கிறானோ இல்லையோ, அவனிடத்துல வரமாட்டாள். அதி விரதம் எப்பவும் அக்னி காரியம் ஹோமம் யஜ்யம் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு இல்லையோ, அவரிடத்துல அக்னி வரமாட்டாள். பிரஜாபிமானம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு கர்வத்தோட இருக்கானோ இல்லையோ, அவனிடத்துல லட்சுமி வரமாட்டாள். ஆக இன்னிடத்திலே லட்சுமி தேவி வருவதில்லை. ஏன் அப்படி சொல்றாருனால், அதீதமான ஞானம் இருக்கிறவன் முதல்ல லட்சுமி வரக்கூடாதுன்னு நினைச்சு விடுவான். அது இருந்தா எனக்கு ஆபத்துன்னு அவன் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் வந்து. இதை சுக்கரே ஒரு இடத்துல தெரிவித்தார். மற்றும் பராசரன் சொல்லுகிறார், யார அனுகிரகிக்கணும்னு பகவான் நினைச்சுக்கிறாரோ, இது கண்ணனுடைய வார்த்தை, யார அருள் புரியணும் நான் நினைக்கிறேனோ அவனுடைய பணத்தை முதல்ல பறிச்சு நுழைறான்னு பெருமான். அவனை பணக்காரனா நான் விடுறதில்லை. ஒருத்தருக்கு நான் அருள் பாலிக்கணும் நினைத்தால் அவன்கிட்ட பணத்தை வாங்கி விடுறேன் அர்ஜுனா, அப்பதான் அவன் என்ன நினைக்கவே ஆரம்பிக்கிறேங்கிறான். அது இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கிறது இல்லை. அது போயிடுத்துனா தான் என்ன நினைக்கிறான். அனுகிரகிக்க தொடங்கணும்னா வித்தத்தை அபகரித்து விடுகிறேன்னு பகவானுடைய வாக்கியம். அதனால மிகுந்த பக்தர்களாகவோ அல்லது அதீதமான விரதமோ அனுஷ்டானமோ சீலமோ இருந்தால் லக்ஷ்மி அங்கு செல்வதில்லை. மேலும் நச்சாதி குணவத் ஸ்வேஷா நாத்தியந்தம் நிர்குணேஷுச்ச, அதீதமா குணம் படைத்தவனிடத்திலே அல்லது முட்டாளிடத்திலே ரெண்டு பேரிடத்திலையும் லக்ஷ்மி போறதில்லை. நைஷா குணான் காமயதே நைர்குண்யான் நாடுஜ்யதே உன்மத்தா கௌரிர்வ உன்மத்தா கௌகு இவ அந்தா ஸ்ரீஹி. இந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவனால், மதம் பிடித்திருக்கிற பசுமாட்டை போலே. அந்த மாடு ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. இங்க அங்க போகும், அங்கே இங்க போகும், அங்கே இங்க ஒரு மூலை. லக்ஷ்மி அப்படித்தான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாள், மாறி மாறி கொண்டுதான் இருப்பாள். அக்னிஹோத்திர பலா வேதாக, வேதம் கற்றதற்கு பயன் அக்னிஹோத்திரம் செய்வது. சீலவிருத்த பலம் ஸ்ருதம், சாஸ்திரத்தை கற்றதன் பயன் அதன் வழி ஒழுகி எல்லாருக்கும் உதவுவது. ரதிபுத்திர பலா நாரி, நல்ல பெண்ணை மணந்து கொண்டதன் பயன் சுகமும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பதும். தத்த புத்த பலம் தனம், நமக்கு தனத்தை பெருமாள் கொடுக்கறதுக்கு பலம் அதை மத்த பேரோட பகிர்ந்து கொண்டு உண்பது. என்ன இதது இன்னத்துக்கு பலம்னார். இன்னும் சில பேர் அதர்ம வழியில சொத்து சேர்த்துட்டு யாகம் பண்ணி அதை போக்கிக்க பாக்குறாளாம். பண்ண முடியாதுன்ட்டான். நான் தர்ம மார்க்கத்துல சொத்து சேர்த்து யாகம் பண்ணா அது பலத்தை கொடுக்கும். அதர்ம வழியில சொத்தை சேர்த்துட்டு நான் நிறைய ஹோமம் பண்ணேன் யஜ்ஞம் பண்ணேன், இந்த அதர்ம வழியில வந்த சொத்தெல்லாம் நிலைக்கணுங்கிறானே, நிலைக்காது, அது போயே போடும். அதர்மோபார்ஜிதைஹி அர்த்தைஹி யஹா கரோதி அத்வர்த்ய தேஹிகம் ந சதஸ்ய பலம் பிரேத்ய ருந்தே அர்த்தஸ்ய துராகமாத். தீய வழியில பணம் வந்துக்கிறதுனாலே அதை நல்ல காரியங்களை பண்ணி சமாளிச்சுட முடியாது. அந்த வழி நல்ல வழியாக இருந்தால்தான் தர்ம காரியங்கள் நமக்கு உதவும். காந்தாரே வனதுர்கேஷு, மலை பிரதேசத்திலேயும் காட்டிலேயும் ஆபத்து வந்த சமயத்திலேயும் உத்தியதேஷு சஸ்திரேஷு, ஒருத்தன் சஸ்திரத்தை ஆயுதத்தை எதிர்த்து நம்மளை அடிக்க வரச்சேவும் எவன் தைரியமாக நிமிர்ந்து நிற்கிறானோ அவன் தான் தைரியசாலி. நதத்பரஸ்ஸ சந்தத்யாத் பிரதிகூலம் யதாத்மனா சங்கிரகேணைஷ தர்மஹா ஸ்யாத் காமாதன்ய பிரவர்த்ததே. தனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு எவன் நினைக்கிறானோ அந்த தீங்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். இதுதான் மொத்த சாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மம் முடிச்சுட்டார். இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது உனக்கு மர்மமான அர்த்தம் சொல்றேன். நல்லா வாழறதுக்கு ஒரே வழி, உனக்கு எந்த தீயது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அது யாருக்கும் நடக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ. அப்படின்னா தான் நீ சுக்கமே வாழ முடியும். ஆனா நீ என்ன நினைக்கிற, எனக்கு ராஜ்யம் என்னை விட்டு போடக்கூடாது அப்படிங்கிற தீயது வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா பாண்டவர்களுக்கு விட்டு போயிடணும்னு நினைக்கிறியோ இல்லையோ, உன்னை விட்டும் ராஜ்யம் பறிபோகும். இதை புரிந்துகொள். அக்ரோதேன ஜெயத் குரோதம், கோபத்தை கோபமின்மையாலே ஜெயிக்க வேண்டும். அசாதும் சாதுனா ஜெயேத், ஒரு முட்டாளை இனிய வார்த்தைகளாலே ஜெயிக்க வேண்டும். ஜெயத் கதர்யம் தானேன, ஒரு ஏழை எளியவனை தானம் கொடுத்து ஜெயிக்க வேண்டும். ஜெயத் சத்தியனச்ச அமிர்தம், பொய்யை மெய்யாலே வெல்ல வேண்டும். எதை கொண்டு ஜெயிக்கலாம்னு சொன்னார். சுவர்ணஸ்ய மலம் ரூபியம், தங்கத்துக்கு எது தாழ்ச்சி, வெள்ளியோட சேர்ந்தா. சேர்ந்த உடனே 24 22 ஆக்கிடுவாங்க. இந்த செப்பு கலக்கிறோம் 24 22 22 20 20 18 16 அது சேர்ந்ததுனாலே மட்டமாயிடுறது. தங்கம் நல்லது தானே, அதை எத்தையோ சேர்த்து நமக்கு ஆபரணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தங்கத்தின் மாத்தைய குறைக்கிற மொழியும். தங்கம் வெள்ளியோட சேர்ந்தால் தாழும், வெள்ளி அதுக்கு கீழே வெங்கலத்தோட சேர்ந்ததுன்னா தாழும்.
சுவர்ணஸ்ய மலம் ரூபியம், ரூபியஸ்யாபி மலம் தகு, ஞேயம் தகுமலம் சீசம். அடுத்து வெண்கலமும் தாழும். எப்போது ஈயத்தோட சேர்ந்துட்டா. ஈயம் எப்ப தாழும்னார், அழுக்கு சேர்ந்தாலே தாழ்ந்து கொடுத்தார். ஆக தங்கத்துக்கு தாழ்ச்சி வெள்ளியோடு சேர்ந்தால், வெள்ளிக்கு தாழ்ச்சி வெண்கலத்தோட சேர்ந்தால். பித்தலாட்டம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பித்தலாட்டம்னா வேற ஒண்ணும் இல்ல, பித்தளைய ஹாட்டகமா காட்டினா பித்தலாட்டம். ஹாட்டகம்னா தங்கம், பித்தளைன்னா பித்தளை, ரெண்டு வர்ணத்துல ஒன்னா இருக்கு இல்லையோ. அதனால பித்தளையே ஒருத்தன் தங்கம்னு காட்டி என்ன நம்ப வச்சுட்டா அதுக்கு பித்தலாட்டம்னு பேரு. பித்தளைய ஹாட்டகமா காட்டுட்டாரு இல்லையோ, அது ஏமாத்தினாருங்கிறதுனாலதான் பித்தலாட்டம்னு சொல்லிருக்கும். தங்கம் வெள்ளியோட, வெள்ளி வெண்கலத்தோட, வெண்கலம் ஈயத்தோட, ஈய அழுக்கோட சேர்ந்துட்டா மட்டம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலர் கரோகரா, கச்சியம்பு சொன்னான் கரோகரா.